இங்க ஒரு பொண்ணு தொங்கி எழுந்து பார்த்தா அவ முடி அவ்வளவு பெருசா வளர்ந்து போய் கிடக்குது. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவ படுத்திருக்க ரூம் முழுக்க முடியாலேயே நிரம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முடி அந்த ரூமை விட்டு வளர்ந்துகிட்டே போகுது. அந்த பொண்ணுடைய அப்பாவும் கத்தி கோடாலி கத்திரிக்கோல்னு என்னென்னமோ வச்சு வெட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த முடி நிக்கிற மாதிரி தெரியல, நீளமா வளர்ந்துகிட்டே தான் போகுது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குருவி வந்து, இந்த முடியை நீங்க வெட்டணும்னா ஒரு அதிசய கோடாலியை வச்சுதான் நீங்க வெட்டணும். இந்த காட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட தான் அந்த அதிசய கோடாலி இருக்கு, அதை வாங்கி நீங்க வெட்டினாதான் அந்த முடியும் நிக்கும்னு அந்த குருவி சொல்லுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு சூனியக்காரிட்ட இந்த பறவை மாட்டிட்டு இருந்திருக்கும். அதனால பார்த்த இந்த பொண்ணு அந்த பறவையை கூண்டை விட்டு வெளியில திறந்து அதை காப்பாத்தி இருப்பா. அதனால அந்த சூனியக்காரி அந்த பொண்ணுடைய கொஞ்சம் முடியை எடுத்து பிளாக் மேஜிக் பண்ணி இப்படி மாத்திட்டு இருப்பா. இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள அந்த கோடாலியை தேடி போயிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வேட்டைக்காரன் இந்த பொண்ணோட முடியை புடிச்சு இழுத்து அந்த குகைக்குள்ள இழுத்துட்டு போயிருவான். இந்த பொண்ணோட அப்பாவும் லவ்வரும் ஒரு வழியா அந்த அதிசய கோடாலியை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த பொண்ணை காணமேன்னு தேடுறப்ப இந்த குருவி, நீங்க தேடுற இந்த பொண்ணை ஒரு வேட்டைக்காரன் இந்த குகைக்குள்ள தான் இழுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிடுது. இதனா கேட்ட அந்த அப்பாவும் லவ்வரும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் அந்த வேட்டைக்காரனை அடிச்சு போட்டு கடைசியில அந்த பொண்ணு அந்த அதிசய கோடாலியை வாங்கி அவளுடைய முடிய அவளே வெட்டிக்கிட்டு பழைய மாதிரி மாறிடுறா.